இங்கே பாருங்களேன், இங்கே ஃப்ரண்ட்டு வேறு எப்படி இருக்கீங்க? நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கலாம் தெரியல. இப்போ நம்ம வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. டைம் வந்து 11:15 ஆகுது. ஸோ மிட் நைட்டில் ஜிங்க் பஸ், இந்த யூடியூப்லலாம் நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ யூடியூப்பில் வந்து நிறையா இன்ஃப்ளூயன்சர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க ஜிங்க் பஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு புக் பண்ணோம். ஆக்சுவலி இந்த பஸ் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா வெல் நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து இந்த பஸ்ஸு லான்ச் ஆகி இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. ஆனால் இந்த பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது தெரியுமா? இந்த பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து லாங் ட்ரிப் போகிறவங்க எல்லாருமே புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக யூஸ்வலாக இங்கே பாருங்க, சீட்டு உட்காரத்துக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஸ்லீப்பர்ஸ் சீட்டில் தான் இருக்கேன். ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த முன்னாடி கட்டுற எப்படி ஸோ அங்கே 2 ஏசி, அதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு ஏசி, 2 பேருக்காக புக் பண்ணோம். ஸோ இங்கே இன் பிட்வீன் கேப்பில் அந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்படி போட்டுக்கலாம் ஸ்க்ரீனை. ஸோ அங்கேயும் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இங்கேயும் ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த லைட்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் வெளியில் இருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் ஏறினோடனே தண்ணி கொடுத்தாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக எல்லா ஃபோன்லேயும் மொபைல் ஹோல்டர் வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங்கும் சவுண்டை பார்த்தீங்களா? டிரைவர் போட்டு குழந்தை கட்டிகிட்டு இருக்காரு சவுண்டை. இப்போ வந்து ஒரு டோல்கேட் கிட்ட நின்றுட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், ஸோ இப்போ வந்து பெரம்பலூர் டோல்கேட்டில் வந்து பஸ்ஸு நிற்கிது. நம்ம பஸ்ஸோட சவுண்டு ஆரன் வந்தீங்கன்னா டிரைவர் போட்டு பொழந்துக்கிட்டாரு. அப்புறம் செம்மையாக இருக்குது அந்த சவுண்டு. இப்போ இந்த பஸ்ஸை வந்து சென்னை டு மதுரை இப்போ ராத்திரி 11:20 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து பெரம்பலூரில் நம்ம இருக்கோம். ஸோ மதுரைக்கு வந்து எப்போ போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்டு சென்னையில் வந்து செங்கல்பட்டை தாண்டுற வர டிராஃபிக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பஸ் வந்து நான் ஸ்டாப்பிங்கே நல்லா மூவ் ஆகும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது. இவங்க 6 மணிக்கு தான் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மேபி பஸ்ஸு எப்போயுமே கொஞ்சம் அந்த டிராஃபிக்கை பொறுத்து லேட்டாக தான் ரீச் ஆகும். ஏன்னா நாங்கள் இந்த பஸ்ஸில் ஏறினது வந்து 10 மணி 10:05க்கு வந்து நாங்கள் கரெக்டான ஸ்டாப்புக்கு வந்துடுவோம்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் பஸ்ஸு ஏறுறதுக்கு 10:30 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 to 20 minutes டிலே, ஏன்னா சென்னையில் உள்ள டிராஃபிக்னால. இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 1 hour ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து பெரம்பலூர் அந்த இடத்துக்கே வந்திருக்கு பஸ்ஸு. ஆனால் பஸ்ஸில் வந்து மூமெண்ட் வந்து ரன்னிங்கில் போகிற அந்த மூமெண்ட் வந்து பெருசாக ஒரு இதே இல்லை, ஷேக் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக, நல்லா சஸ்பென்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குது இந்த பஸ்ஸில். ஸோ சூப்பராக இருக்குது. லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த பஸ் சூஸ் பண்ணலாம். ஏன் இந்த பஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ட்ரெயின் மோஸ்ட்லி புக் பண்ணுவாங்க நிறைய பேர் லாங் ட்ரைவ் போகும்போது. ஸோ லாங் ட்ரிப் போகும்போதெல்லாம் ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜிங்க் பஸ்லையும். ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கிறதுனால நீங்கள் லாங் ட்ரிப்பு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம நல்லா தண்ணி குடிச்சிட்டு வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம இருந்துக்கலாம். அப்போ நமக்கு லாங் ட்ரைவ் போகிறோன்றது பெருசாக தெரியாது. இன்னொன்று மோஸ்ட்லி கீழே ஆக்சுவலி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இந்த பஸ்ஸில் கீழே ஸ்லீப்பர் பெட்டு கிடையாது. மேலே தான் ஸ்லீப்பர் பெட்டு ப்ளஸ் அந்த சைடு ஸ்லீப்பர் பெட்டு. கீழே ஃபுல்லாக எல்லாருமே உக்காந்து தான் இருப்பாங்க. ஸோ உக்காந்து இருக்கிற மாதிரியான சீட்டு தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதோட காஸ்ட்டு கம்மி. ஆனால் மேலே படுத்துட்டு போகிற காஸ்ட் கூட இந்த பஸ்ஸில். நாங்கள் 2 பேர் இந்த பஸ் புக் பண்ணோம். ஸோ எங்களுக்கு 1400 ஆச்சு. கீழே புக் பண்ணால் டோட்டலாக 2 பேர்த்துக்கு ஒரு 600 முடிஞ்சிடும். 6 to 700 சம்திங் அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிடும். பட் லாங் ட்ரைவ் போகிறதுனால நம்மளால் உட்காந்து போக முடியாது. பட் கீழே என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் கொஞ்சம் அந்த சீட் அட்ஜஸ்டபிள் கீழே இருக்குது. ஸோ அதனால ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நம்ம தூங்கிட்டே போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லீப்பிங் அந்த பெட்டே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஸ்ஸில் நீங்கள் ஜிங்க் பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறது சூப்பராக தான் இருக்குது. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிங்க் பஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ மதுரைக்கு 6 o'clock ரீச் ஆகும். நான் ஜிங்க் பஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன். எமர்ஜென்சிக்காக இந்த ஹேமர் உடைப்போம்ல, இந்த கண்ணாடி உடைக்கிறதுக்கு ஒரு வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி. ஸோ அது ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற இந்த பிரேக் பண்ணுறது. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் புக் பண்ணேன். ஸோ அது நல்லா இருக்கும். நான் ஃப்ரண்ட் கேமரா எடுக்கும்போது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பஸ்ஸு எங்கே பண்ணிக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசூர் உளுந்தூர்பேட்டை இந்த 2த்துக்கும் நடுவில் இந்த பஸ்ஸோட அந்த இன்டர்வல் டைம் இருக்குது. 2 மணிக்கு ராத்திரி. ஸோ குட் நைட். ராத்திரி இல்லை அதிகாலை வேணான்னு சொல்லிக்கலாம். மக்களே இப்போ டைம் 2 மணி ஆகுது. ஸோ பஸ் இப்போ கேண்டீன் பார்த்துருக்காங்க. ஸோ ஆம்னி பஸ் எல்லாமே நிற்கிற ஒரு பிளேஸில் இன்னைக்கு பண்ணிட்டு ஒரு 5 minutes நிற்கும். வெளியில் போயிட்டு காமிக்கும். மக்களை இப்போ பஸ் எடுத்துட்டாங்க. தெரியும் நினைக்கிறேன், காட்டுறேன். அழகாக இருக்குது பாருங்களேன் ஒவ்வொரு பஸ்ஸும். இங்கே ஒரு வந்துட்டுருக்கான் ஒரு பஸ். செம்மையாக இருக்கு. கீழே பள்ளம் மேலாவே இருக்கா, அதனால் பஸ்ஸு ரொம்ப ஷேக் ஆகி பரவாயில்ல. சஸ்பென்சர் நல்லா இருக்கு. நல்லா அந்த மாதிரி எதுவும் தெரியாது. இந்த இங்கே பாருங்களேன் எவ்வளோ பஸ்ஸு வரிசை அடிக்குது. ஸோ அந்த பஸ்ஸு ராத்திரி நேரம் பார்க்கும்போது அது அந்த லைட்டுக்கும் அதுக்கும் நல்ல ஒரு க்ளோவாக இருக்குது. அதை பார்க்கவே அழகாக இருக்குது. நிறைய பேரோட vlogging சேனலில் பார்த்திங்கன்னா ட்ரெயினை பற்றிலாம் போட்டுருக்காங்க. ட்ரெயினில் இருக்கிறவங்க வசதி போடுவாங்க. ஆனால் ஒரு ஆம்னி பஸ் போடுறதுன்றது நான் தான் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வீடியோ ஆம்னி பஸ் சொல்லும்போது சும்மா ட்ராவல் பண்ணி போயிடுறத நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு சொல்லுங்கள். பாருங்க லைட்டாக வந்துட்டு
பாருங்க அங்கே ப்ளூ லைட் எரியுதா. ஸோ அவ்வளோதான். இப்போ மணி 2:30. அதான் எல்லோரும் தூங்க போகிறாங்க. ஸோ அதனால் தெரியாது. இங்கே பாருங்களேன், இங்கே ஃப்ரண்ட்டு அதாவது டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி தான் நாங்களே உட்காந்துருக்கோம். ஏன்னா நாங்கள் டக்கு டக்குன்னு புக் பண்ணதுனால எங்களுக்கு சீட்டு வந்து பஸ்ஸு கிடைக்கல. ஸோ ஜிங்க் பஸ் கரெக்டாக அந்த நேரம் அமைஞ்சுதா, அந்த சீட்டில் ஃப்ரண்ட்டு சீட்டு தான் கிடச்சிச்சு. அதுவும் ஜாலியாக தான் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து உளுந்தூர்பேட்டை. இன்னும் சென்னையை விட்டு தாண்டதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுப்பா நம்மளுக்கு. செங்கல்பட்டுலாம் தாண்டிட்டாங்க. ஆனால் ஒரு திருச்சிக்கிட்ட வந்தால் தான் நம்ம ஊருக்கு போகிற ஒரு ஃபீலே கிடைக்கும். ஓகே, மார்னிங் நான் உங்ககிட்ட காட்டுறேன்.